ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அது இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் கோர்ட்ல போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. படத்தை ரிவேஸ் கம்யூனிட்டிக்கு திரும்பி விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே சென்சார் சர்டிபிகேட் வந்துரும். தளபதி படத்துக்கு அரசியல் பிரச்சனை வரது வந்து புதுசு கிடையாது. ஆனா இந்த படத்துக்கு வரது வந்து ரொம்ப புதுசா தான் இருக்கு. அது என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. தலைவா படத்துக்கு ஏடிஎம்கே சைடுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால தலைவா படம் 15 நாட்கள் வந்து தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிருச்சு. காவலன் படத்துக்கு டிஎம்கே சைடுல பிரச்சனை வந்துச்சு. ஆனா சொன்ன தேதியில அது ரிலீஸ் ஆயிருச்சு. பிஜேபி சைடுல பிரச்சனை கொடுத்திருந்தாங்க. ஆனால் சொன்ன தேதிக்கு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. சர்காருக்கு ஏடிஎம்கே சைடுல பிரஷர் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் அது சொன்ன தேதியில ரிலீஸ் ஆயிருச்சு. சோ இந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தாலே வந்து காவலன் படம் மட்டும் தான் 15 நாட்கள் தள்ளி போயிருக்க தவிர பாக்கி எல்லா படமும் சொன்ன தேதியில ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா ஜனநாயகனுக்கு ரிலீஸ் டேட் அறிவிச்சு இன்னும் ஒரு மாசம் கிட்ட ஆகுது. இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. எப்ப ரிலீஸ் ஆகும்னு கூட தெரியல. தளபதி விஜயோட கடைசி படம் மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தமான படமா இருக்கிறதுனால அரசியல் கட்சிகள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க போல. இப்ப பிப்ரவரி 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதை உண்மைன்னு வச்சிருந்தா கூட இந்த ப்ரொடக்ஷன் சைடுல அறிவிச்சிருக்கணும் படம் இந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அவங்க சைடுல இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. சோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஆப்ஷனா 28ஆம் தேதிக்கு தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த கேப்ல ட்ரைலர் 2 விடுவாங்களா விட மாட்டாங்களா? கண்டிப்பா விடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஆடியன்ஸ்க்குமே திரும்பி ப்ரொமோஷன் பண்ணணும். ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்குள்ளதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஜனநாயகன் பிப்ரவரி 28ஆம் தேதியும் வராம தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் பயங்கரமா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ஓடிடி நிறுவனம்னா இந்த மந்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை வந்து இந்த மார்ச் இல்ல ஏப்ரல் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் ரிலீஸ் டேட்டை மாத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ இதனால ரைட்ஸ் பட்ஜெட்டை கண்டிப்பா குறைப்பாங்க. கண்டிப்பா இது ஜனநாயகன் பிசினஸ்க்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும். இந்த அரசியல் கட்சிகள் அவங்க லாபத்துக்காக இந்த படத்தோட பிசினஸ் வந்து பயங்கரமா உடைச்சு விடுறாங்க. பிப்ரவரி 20 இல்ல 28 ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியால இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்து விட்டுருவாங்க. அப்படி விடலனா கண்டிப்பா படம் பிப்ரவரி மாதம் வெளியே வராது. உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.